வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு பாட்டி, அவங்களோட பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்களோட பேரன், பேத்திங்க. இன்ஃபாக்ட் அடுத்த ஜெனரேஷன் கூட அவங்க பார்த்துட்டாங்க. அந்த பேரன், பேத்திங்களோட குழந்தைங்கள கூட அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இந்த பாட்டிக்கு வந்து இளம் வயதிலேயே கணவன் வந்து இறந்துட்டதுனால, இவங்க இட்லி கடை வச்சு தான் வந்து அவங்களோட லைஃப்ப ரன் பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அ அவங்களோட கணவரும் வந்துட்டு, அதாவது அந்த பாட்டியோட மருமகனும் வந்துட்டு, சீக்கிரத்திலேயே வந்து இறந்து போயிட்டாரு. அதனால மேலும் கூடுதல் பொறுப்பு. இவங்கள எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக அந்த பாட்டி தொடர்ந்து அந்த இட்லி கடைய ரன் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ பேரன், பேத்திங்கள்லாம் பெருசானாங்க. அவங்க வேற வேற வேலைக்கு போனாங்க. ஸோ இந்த இட்லி கடை ஸ்டாப் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சில காரணங்களால அவங்களோட கடன் அதிகமாச்சு. பேரன், பேத்திகளோட அஜாக்கிரதையினால. அது அத வந்து தீர்க்கிறதுக்காக மறுபடியும் அந்த இட்லி கடைய கையில எடுத்தாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்களால அந்த கடன வந்து தீர்க்க முடியல. அந்த இட்லி கடை நடத்தியே அவங்க ரொம்ப பெரிய வீடு கட்டி வச்சிருந்தாங்க. அதாவது இந்த தெருவுல இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு லென்த்தான வீடு. நல்ல மெயின் ரோட் பக்கத்திலேயே ஒரு வீடு. அதையும் அவங்க விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய பெரிய ஃபேமிலில கூட ஒரு பழம்பெரும் நடிகரோட வீடெல்லாம் ஏலத்துக்கு வருது. அவங்களோட வாரிசுகளால, அவங்களோட அஜாக்கிரதையினால அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன? எதனால இந்த மாரி நடக்குதுன்னு சொன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வாரிசுகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? முதல்ல எப்படி இருந்தோம்? அது அந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு நம்ம எந்த மாரிலாம் உழைப்ப போட்டு நம்ம இங்க வந்தோம். அப்ப இத காப்பாத்தி வச்சுக்கணும்னா, அதுக்கு நம்ம எந்த மாதிரி உழைப்பெல்லாம் எடுக்கணும்? எந்த மாதிரியான எஃபோர்ட்ஸ் நம்ம போடணும்? அப்படிங்கிறத நம்மளோட அனுபவத்தையும் அவங்களோட கல்வி அறிவோடு சேர்த்து நம்ம குடுத்தா அப்படின்னு சொன்னா தான், இப்ப நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து இருக்கோம் இல்லையா? இந்த இடத்துலேருந்து அடுத்த பெரிய ஸ்டேஜ் போ முடியும். ஆர் இந்த ஸ்டேஜே கூட தக்க வச்சுக்க முடியும். இந்த அனுபவத்த நீங்க வந்து அவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு சொன்னா, இந்த மாரி கஷ்டங்கள தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி, நான் இந்த இறைவன்கிட்டயும், பிரபஞ்சத்துக்கிட்டயும் கேட்டுக்கிறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.